எதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்மேலே யுத்தங்கள் எழும்பி வந்தாலும் உனக்கெதிராய் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்மேலே யுத்தங்கள் எழும்பி பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் இந்த திருநாளிலே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பிற்பகுதி. தூரமாய் போய்விடாமல் எல்லோரும் ஆயத்தமாயிருங்கள் என்று யோசுவா இஸ்ரவேல் மக்களையும் பதவி இருக்கிற படை வீரர்களையும் அங்கு ஆயிருக்கு செய்தது போல இவர்களுக்கும் செய்யும்படி அங்கே யோசுவா தன் படைகளோடு அனுப்பப்படுகிறான். அப்பொழுது யோசுவா தன் வீரர்களுக்கு பதவி இருக்கிற முன்பாகவும் பின்பாகவும் பட்டணத்துக்கு பின்பாகவும் பதவி இருக்கிறவர்கள் ஆயத்தமாயிருங்கள். யூ வில் ப்ரிப்பேர் மீட் டு காட். இன்றைக்கு கடவுளை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அன்புக்குரிய இறை மக்களே, நீங்களும் நானும் தேவ அழைப்பை பெற்றிருக்கிறோம். தேவ அழைப்பை பெற்றும்போது நம்முடைய உள்ளத்திலே அந்த அர்ப்பணிப்பு மிக மிக அவசியம். இன்றைக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சாலமோன் 13ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 13:20 ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமுடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான் என்று சொல்கிறார். ஊழியத்தின் அர்ப்பணிப்பு என்பது தம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. இன்னல் வந்தாலும், இடையூறு வந்தாலும், துன்பம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், ஒடுக்குதல், நெருக்குதல் எது வந்தாலும் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அவரே நம்மை படைத்தவர் என்று, அவர் நம்மை பராமரிக்கிறார் என்றும், அவருடைய அதிகாரத்துக்கு நம்மை உட்படுத்தி கொள்ள ஊழியம் செய்ய அர்ப்பணிக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று நாம் நற்செய்தியை நம்முடைய அப்போஸ்தலர் கட்டளையிடுவது போல இந்த அருமையான திருமொழிகளில் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி வசனம் 26 நீதிமொழிகள் 13, 26, 28, 31 கூறுகிறார். இன்றைக்கும் நற்செய்தியாளர் பி லாய்ட் என்பவர் கிறிஸ்தவரே வாரும் அர்ப்பணிப்போம் என்ற பாடல், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பிறருக்காக இயேசுவின் நாமத்திலே பணியாற்றுவதே என்று நமக்கு நினைவூட்டுகிறது. அந்த பாடலினுடைய முதல் கவி, கிறிஸ்தவரே வாரும் அர்ப்பணிப்போம், கர்த்தருடைய பணிக்காக உங்கள் வாழ்வை உள்ளவைகளாக்க உங்கள் இருதயங்களை ஒருமனப்படுத்தி மாற்றுங்கள், மகிழ்வோடே அவர் சன்னதிக்கு வாருங்கள், அவருடனே பண்ணின பொருத்தனைகளை புதுப்பித்து பாவத்தில் இருந்து மனம் திரும்பி புது வாழ்வுக்கு மாறுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். விசுவாசிகளாக ஆண்டவருடைய பணிக்கு அர்ப்பணிப்பதன் முக்கியத்துவத்தை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு அறிவுறுத்துவது போல நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இராமல் அதன்படி செய்கிறவர்களாக இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். யோசுவாவுக்கு முதல் அதிகாரத்தில் கடவுள் அவனை அழைக்கும்போது, நீ பயப்படாதே, நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன், நீ நின்னுடைய கற்பனைகளிலே வலது இடதுபுறம் விலகாதபடி. இந்த இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு துன்மார்க்கமாக ஜீவியம் பண்ணினாலும், விக்கிரக வழிபாட்டில் இறங்கினாலும், கர்த்தருக்கு அருவருப்பானதை தேடினாலும், அவர் வெறுக்காதவர்களாக அவர்களை அடிக்கடி நியாயம் விசாரித்து அவ்வப்போது அவர்களை மன்னித்து சேர்த்து கொள்கிறார். இன்றைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவது பழி வாங்குவதல்ல, பகை உணர்வை உண்டாக்குவதல்ல. இன்றைக்கு அநேக தலைமைத்துவங்களிலே பார்க்கும்போது பழி வாங்குவதும் பகைமை உணர்வை அதிகப்படுத்துவதுமாக இன்றைக்கு தலைமைகளும் பொறுப்புகளும் காணப்படுகிறார்கள். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், எல்லோரும் ஆயத்தமாயிருங்கள். எதற்காக? நான் வரப்போகிறேன், நான் வருகிறேன்,
வந்துவிட்டேன், வந்து கொண்டு இருக்கிறேன் என்று முக்காலத்துக்கும் உரிய நம்முடைய மூத்த ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இந்த அழைப்பின் சிந்தனைகளோடு நாம் அவருக்கென்று ஆயத்தமாக இந்த நாளிலே நாம் இருப்போம். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இரக்கத்தினாலே எங்களை அன்போடு நேசித்து யாரெல்லாம் உதவியற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் உதவுகின்ற மக்களாக கடவுளுடைய திருப்பணி, பிறருக்கு உதவுகின்ற பணி இன்றைக்கு உலக அகதிகள் நாள் என்று கொண்டாடப்படுகிறது. இந்த அகதிகள் நாளை 2000 ஆண்டு ஜூன் 20ஆம் நாள் உலக ஐநா சபை அறிவித்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கடவுளுடைய திருப்பணிக்கென்று அழைக்கப்பட்ட நாம் அவற்றுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் செல்வோம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி தன் பலனை கொடாமல் போனாலும் அவருக்காக நாம் ஆயத்தமாக இருப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையும் அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். அவருடைய வருகைக்காக எந்த காலங்கள் வந்தாலும் நாம் கர்த்தருக்கென்று ஆயத்தம் உள்ளவர்களாக எல்லோரும், யோசுவா சொன்னது போல எல்லோரும் ஆயத்தமாயிருங்கள். அவருடைய ஆயத்தத்தில் இன்றைக்கு நம்மை ஊழியத்துக்கென்று ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இரக்கமாக நீர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உடைய கிருபையை நாங்கள் அதிகமாக ஆண்டவரே ருசிக்கிறவர்களாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஊழியத்தில் அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்கள் ஆண்டவரை ஆயத்தமாக இருக்க அநேக நேரங்களில் அந்த ஊழியங்களில் நாங்கள் ஆயத்தமில்லாதபடி செய்திருக்கிறோம். ஏனென்றால் பிசாசு யாரை விழுங்கலாம் என்று பல பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரசங்க வேளையிலும் ஆராதனை நேரங்களிலும் ஆண்டவரை கொண்டு வருகிற சாத்தானை ஆண்டவரை இந்த நாளிலே எங்களுக்கு இடையூறாக இருக்க அந்த சாத்தான்களெல்லாம் முறித்து போட்டு ஆண்டவரை நொறுக்கி போட்டு அவர்கள் இடவிடாதபடி, அவர்கள் கை தூக்காதபடி எல்லாவற்றை நொறுக்கி போடு சுவாமி. நாளில் நாங்கள் அந்த ஆயத்தத்துக்காக நிற்கிறோம். அவர்களை மனம் மாற்றும் ஆண்டவரை இறைமகனும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.